சுகாதார விஞ்ஞான பட்டப்படிப்பினை 4 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு உயர்கல்வி அமைச்சில் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தை கைவிட்டதன் பின்னர் மாணவர்களுடன் இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜயந்த நவரத்ன தெரிவித்துள்ளார். இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டப்படிப்பினை மீண்டும் 4 வருடத்திற்கு நீடிக்குமாறு வலியுறுத்தி நாட்டின் சில பிரதேசங்களிலும் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றும் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்து 50வது நாளாகவும் நடைபெற்றது. 50 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் அரசாங்கம் இந்த பிரச்சினை தொடர்பில் இதுவரையில் எந்தவித அறிவிப்பையும் விடுக்கவில்லை. இந்த பிரச்சினையை தீர்த்து மாணவர்கள் விரிவுரைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பேராதனை கலகா சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் 143வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. காலி பஸ் நிலைய தரிப்பிடத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 135வது நாளாகவும் தொடர்கின்றது. அதேபோன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 34வது நாளாகவும் தொடர்கின்றது. இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டப்படிப்பிற்காக வருடத்திற்கு 900 மாணவர்கள் உள்வாங்கப்படுகின்றனர். 2004ஆம் ஆண்டில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பட்டப்படிப்பானது பின்னர் பேராதனை, யாழ்ப்பாணம், கிழக்கு மற்றும் ருகுணு ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டில் இருந்து உயர் புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு மாத்திரம் 4 ஆண்டுகளுக்கான விசேட பட்டப்படிப்பு பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டதுடன் பொதுவான பட்டப்படிப்பினை 3 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க வேண்டும். 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக ஏன் நீடிக்க வேண்டும் என்பது தொடர்பில் உரிய காரணத்தை முன்வைக்க வேண்டும். உயர்கல்வி அமைச்சர், பிரதி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உட்பட அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் இதற்கு எதிர்ப்பில்லை. 4 ஆண்டுகளுக்கு தான் இது முன்னெடுக்கப்பட்டது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இது ஒரு தொழிற்சங்கமாகும். கொள்கை ரீதியான தீர்மானங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கு இவர்களுக்கு இருக்கும் உரிமை என்ன? இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமை ஒன்று உள்ளது. அதாவது அடிப்படை பட்டப்படிப்பு 3 ஆண்டுகளாகும். அதற்கு அடுத்த கட்டம் செல்வதாயின் விசேட நிலையை முன்னெடுக்க வேண்டும். உயர் நீதிமன்ற தீர்ப்பில் எந்த ஒரு பக்கத்திலும் இந்த பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளுக்கு குறைத்தல் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இணக்கப்பாட்டிற்கு வருமாறு வழிகாட்டியுள்ளனர். இந்த தீர்மானத்தை வைத்தியர்கள் சங்கம், சுகாதார அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ளன. திட்டமிட்டு எமது தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. 4 ஆண்டுகள் முன்னெடுக்கப்படும். ஆனால் அந்த 4 ஆண்டுகளுக்குள் செல்ல வேண்டுமாயின் மொத்த புள்ளி 4இல் 2.8 அல்லது அதற்கு மேலாக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மாத்திரமே செல்ல முடியும். ஆகவே இதற்கு பின்னால் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மாற்று தீர்விற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்டப்படிப்பை ஆரம்பிப்பதற்கு இலங்கையின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் சுகாதாரத்துறையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரிகள் முன்னிற்கின்றனர். ஆனால் இந்த வைத்தியர் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குறிப்பிட்ட சிலரே இதற்கு எதிர்ப்பு வெளியிடுகின்றனர். பயிற்சிகளை வழங்குவதனை விட வேறு முறைகளை பயன்படுத்தி பாடத்திட்டத்தின் கால எல்லையை நீடித்துக் கொள்ள இந்த தொழிற்சங்கங்களுக்கு தேவைப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தில் கால எல்லையை முழுமையாக 3 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்யக்கூடிய நிலையை காணப்படுகிறது. சுகாதாரத்துறை சார் தொழிற்சங்கங்களுடன் இது குறித்து கலந்துரையாடி வைத்திய சாலைகளில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க அழைப்பு விடுத்துள்ளோம். இதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். தீர்விற்கான பல வழிகள் உள்ளன. அனைத்து மாணவர்களும் 4 ஆண்டுகளாக 2.8 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுதல் இரண்டாவது விடயம். இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்த பாராளுமன்றத்தில் யோசனை முன்வைத்துள்ளோம். அதேபோன்று போராட்டத்தை நிறுத்திவிட்டு வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என அமைச்சர் எஸ் டி திசாநாயக்க யோசனை முன்வைத்துள்ளார். பின்னர் ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி செயலாளர் தலைமையில் மாணவர்கள் மற்றும் வைத்திய சங்கத்துடன் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம்.